ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மதியம் வந்து மோர் குழம்பு செஞ்சேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன் சைட் டிஷ்ஷு. ஸோ ஒரு சின்ன மாங்காவை வந்து தோல் சீவிட்டு அதை வந்து சீவி வச்சுருக்கேன். வெல்லம் வந்து ஒரு துண்டு அதை இடித்து வச்சுருக்கேன். ப்ளஸ் காரத்துக்கு வந்து ஒரு தனி மிளகாய்த்தூள், கலந்த மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள், இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதான் தேவையான பொருட்கள். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு வந்து கடுகும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து மாங்காவை வந்து சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து எண்ணெயிலே ஒரு நிமிஷம் அளவுக்கு வதங்கட்டும். தண்ணி இப்போ ஊற்ற வேணாம், எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ண போகிறோம். மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலா பொருள் போட்டு ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி இந்த 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம ஃபுல்லாகவே 1 கிளாஸ் ஊற்ற போகிறோம். ஏன்னா அப்போ தான் வேகும். அதாவது மாங்காய் வந்து நல்லா வேகிறதுக்காக 1 கிளாஸ், இப்போ 1/2 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், மாங்காய் நல்லா குழைய வெந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வேக போட்டதும் நல்லா குழைய வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து வெல்லத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்லம் வந்து நல்லா வெந்து அதில் கரைஞ்சி வரும். அப்போ அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் எடுத்து வச்ச இந்த கிளாஸில் வந்து அந்த ஃபுல் கிளாஸ் ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். பாருங்கள், வேகிறதுக்கு இது ஒரு 2 நிமிஷம், மொத்தமாக ஒரு 6 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. ஸோ இந்த டைமில் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாங்காய் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துட்டுருக்கும். பாருங்கள், இந்த 1 கிளாஸ் தான் நான் எடுத்திருந்தேன் தண்ணி. இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதாவது புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும், இனிப்பும் சேர்ந்துருக்கும். ஸோ இது சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு மாங்காய் போட்டிருக்க மாதிரியே தெரியாது. ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் இந்த மாதிரி வந்து நாக்குக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னாக்கா புளிப்பாக சாப்பிட்ணும் போல் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அவங்க வந்து அந்த டைமில் வந்து இந்த மாதிரி புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டா அது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து மோர் குழம்புக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். மோர் குழம்பு பக்கத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் இதுவும் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். நான் ஆஃப் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். நல்லா திக்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி மதியத்துக்கான டிஷ் வந்து மாங்காய் பச்சடியும் ப்ளஸ் வந்து மோர் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். ஸோ வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தான் நான் இந்த டிஷ்ஷை இன்றைக்கி செஞ்சுருக்கேன். சரிங்களா, நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்.